Hello friends, welcome to our channel. இப்போ சப்ளைல மிக்ஸ்டு அண்டு காம்போசிட் சப்ளை அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ரெண்டுமே என்னதுன்னா 2 or more குட்ஸ் அண்ட் சர்வீசஸை காம்பினேஷனாக சேல் பண்ணுறது. ஃபஸ்ட்டு காம்போசிட் சப்ளை அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். A supply of 2 or more goods and service together. 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட குட்ஸையோ சர்வீஸோ ஒன் போல் ப்ரொவைட் பண்ணுறது. அந்த காம்பினேஷனுங்கிறது நேச்சுரலாக பண்டில் ஆகிருக்கும். நம்மளால் அதை செப்பரேட் பண்ணி சேல் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு லேப்டாப் அண்ட் லேப்டாப் பேகு. அப்படி லேப்டாப் பேக் வாங்க நம்மளால் அது நேச்சுரலாக பண்டிலானது நம்மளால் என்ன பண்ண முடியாது, செப்பரேட்டாக சேல் பண்ண முடியாது இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில். அப்போது இதில் ரேட் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது எது அப்ளை ஆகும்னா, பிரின்சிபல் சப்ளையோட டேக்ஸ் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் அப்ளை ஆகும். இப்போ லேப்டாப் அண்ட் லேப்டாப் பேக்கில் எது பிரின்சிபல் சப்ளை, லேப்டாப்புங்கிறது தான் பிரின்சிபல் சப்ளை. அப்புறம் லேப்டாப்புக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி ரேட் வருமோ அந்த ஜிஎஸ்டி ரேட் அப்ளை ஆகும். மிக்சடு சப்ளை அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் நாட் பண்டில்டு due to natural necessity, they supply individual in ordinary course of business. இதுவும் காம்பினேஷன் ஆஃப் 2 or more ப்ராடக்ட் தான். ஆனால் என்ன ஆகாது, நேச்சுரலாக பண்டில் ஆகிருக்காது. நம்ம நெசசிட்டிக்காண்டி நம்ம அதை பண்டில் பண்ணியிருப்போம். நம்மளால் அந்த ப்ராடக்டை ஒவ்வொன்றையும் தனித்தனியாகவும் சேல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தீபாவளி ஹேம்பர் ரெடி பண்ணுறோம். ஸ்வீட்ஸு, சாக்லேட், கேக்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு இதை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்வீட்ஸு தனியாக, சாக்லேட்ஸு தனியாக, தனித்தனியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். நம்ம நேச்சுரல் நெசசிட்டிக்காண்டி நம்ம அதை ஒரு ஹேம்பர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல எந்த டேக்ஸ் ரேட் இதாகும்னா, அந்த 4 ப்ராடக்டில் எதுக்கு ஜிஎஸ்டி ரேட் அதிகமோ அந்த ரேட் அப்ளிகபிள் ஆகும்.